ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு. பாப்பாவுக்கு 2வது மொட்டை திருச்செந்தூரில் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதனால் திருச்செந்தூர் போயாச்சு. போயிட்டு நேராக டோக்கன் வாங்கிட்டு முடி எடுக்க தான் போனோம். பாப்பா பூனா அப்படி தான் வைப்பா, ரொம்ப ஆசைப்படுவா. போக்கு எங்கே முடி எடுக்கும்போது அழுவான்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு அழவே இல்லை. ஃபஸ்ட்டு முன்னாடி எடுக்கும்போது அழலை, அப்புறம் பின்னாடி திருப்பி எடுக்கும்போது தான் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அப்படியே அவளை சமாதானப்படுத்தி அழாத பாப்பான்னு சொல்லி அப்படியே முடி எடுத்தாங்க. ஆனால் பின்னாடி திருப்பி எடுத்தாங்க. அப்படி முடி இல்லைன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் தான் அப்படியே மெதுவாக அழாதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு, ஆனால் முடி எடுக்கிறவங்க நல்லா பொறுமையாக அழகாக எடுத்தாங்க. அப்படியே அவளுக்கு முடி எடுத்து முடித்து நாளைக்கு முடித்தோடனே எந்திரிச்சு நிற்க விட்டாங்க மாமா. அப்புறம் அதனால் மூஞ்செல்லாம் துடைச்சிட்டு அப்படியே நேராக கடலுக்கு குளிக்க போயிட்டோம். கடலில் செம்ம என்ஜாய் பண்ணி குளித்தா பாப்பா. அமுதன் கூட ரொம்ப பயந்தான் என் பையன். பட்டு பாப்பா அப்படி இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணி பயப்படாமல் குளித்தா. அப்புறம் ஃபஸ்ட்டு நானும் பாப்பாவும் போய் குளித்தோம். அப்புறம் மாமா அப்புறம் எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு முருகர் வேலெல்லாம் இப்போ வைக்கிறாங்களே போட்டு அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆணைக்கு சாமி கும்பிட அர்ச்சனை தட்டெலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு அப்புறம் அங்கேருந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் குலசை கிளம்பிட்டோம். குலசையில் போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே நேராக திசவலை ஊருக்கு அப்படியே வந்தாச்சு. அது ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. பட் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல. அப்படியே கிளம்பி திசவலையில் ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டோம். சரியான சாப்பாடு, நல்லா டேஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. என் பசங்க 2 பேரும் நல்லா விரும்பி நல்லா சாப்பிட்டாங்க. மாமா சப்பாத்தி சாப்பிட்டாங்க, நாங்கள்லாம் புரோட்டா சாப்பிட்டோம். அப்புறம் நேராக திசவலையில் தங்கையா ஸ்வீட்டில் போய் அவங்க 2 பேரும் கேக் வேணும்னாங்க. அப்படியே கேக் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு நான் அப்படியே தங்கையா ஸ்வீட்டில் அப்புறம் சாக்லேட்லாம் கேட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த பொம்மை வீட்டில் எடுத்தோம். இதை வாங்கினோம் விளையாடுறதுக்கு. பாப்பா கேட்டான்னு சொல்லி 50 ரூபா. பாப்பாவுக்கு ஒன்று, தம்பிக்கு ஒன்றுன்னு 2 வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே வீட்டில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக அமைக்கி பார்த்துட்ருந்தோம். நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி அமைக்கி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.